ஜனாதிபதி ஐயா சொல்லுங்க யா கேனபூதி கொஞ்சம் கூட பயன் இல்லாத தலை துள்ளி போய் நிக்கிறியா? இல்ல இல்ல சாமி, என்னைக்காவது நான் நீ போட வரேன்னு சொல்லுவேடா. சொல்றியா மந்திரி? அடக்கம் 1000 பொன் வரும். அடக்கம் அடக்கம் அமரன் உயிர்க்கும், அடங்காதவன் பூல் 100 கிழிக்கும். நாயமடா பேசுறது மந்திரி ஐயா. அடக்கமா பேசணும். ஆமாங்க, அப்படியே அடக்கமா இருக்கணும். அன்பால எதை ஒன்னையும் செஞ்சிடலாம், அன்பால சாதிக்கலாம். சரிங்க, அடாத்துடையால சாதிக்க முடியாது, ஆணவத்தால என்னைக்குமே எதையுமே சாதிக்க முடியாது. சரி சாமி, நான் அன்பா உன்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சரி சாமி, நீ எப்படி நினைக்கிற? நீங்க அன்பாவே பேசுங்க. இதான உங்க அன்பு. மரியாதையா பேசிட்ட அடி இல்ல, என் உயிரையும் கொடுப்பேன். சரி சாமி, அன்பால இருந்துட்டா எதிர்த்துட்டா என்ன பண்ணுவேன்? உயிர் போயிரும். சாமி, நீ இருந்தீங்கன்னா தான் நாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு கஞ்சி குடிப்போம். சாமி, நீ போய் சேர்ந்துட்டுனா நாங்க சோத்துக்கு என்ன சுண்ணியாவும். அப்படியா? நீ இருச்சாமி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பத்திரமா இரு கடவுளே. நீ பத்திரமா இருக்கிறவங்க வேற ஒண்ணு இல்ல சாமி. உன் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். அது வேண்டாங்க, 100 ரூபா நோட்டு ஆகாது.
சரி இருக்கட்டும். ஆமாங்க. டேய் ஐயா பணம் பந்தியில குணம் குப்பையிலம்பாங்க. ஆமாங்க பெரியவர்கள். ஆமாங்க. பணத்தை பார்த்து பலவர நெஞ்சம் என்னுடைய நெஞ்சம் அல்ல. ஆமா ஜானி. அப்படியே அதுதான் உண்மை. அப்படி இல்லைன்னா ஏங்க நான் வந்து இந்த செட்டுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல ஏங்க இன்னாரு வரணும் உன்னை விட்டு நான் எங்கேயாவது போயிருக்கணும் இல்ல எவங்கிட்டயாவது நான் தலையை காட்டிப்பேனா இல்ல உங்க அனுமதியோட தானே எந்தாண்ட போனாலும் வந்தாலும் போறேன். ஆமா உங்ககிட்டயே தானே இருக்கிறேன். ஆமா அப்படித்தான் நான். டேய் ஐயா அது மட்டும் போதாது இதையும் கழட்டிக்க. இதை சொன்னதுக்கோசரமே எடுத்துக்கடா. மனசே மனசு சாமி. மந்திரி வெள்ளாளப்பட்டியில இருக்கிற காடு கூட கொஞ்சம் நல்லா இருக்கு சாமி. அதையும் என் பேர்ல எழுதிங்கன்னா காட்டு உனக்கு வேணுமா? அங்க ஒரு 4 ஏக்கர் இருக்குது. அவங்க தம்பிகிட்ட விட்டுட்டு இவர் இங்க வந்து சரியடா. அப்படி இருந்தாலும் சரி சாமி. சேனாதிபதி ஓ என் சம்பளம் இன்னைக்கு வந்துருச்சு சாமி. டேய் அப்படி இல்ல. எப்படின்னா இந்த சேலம் மாவட்டம் ஆமா வாழப்பாடியில புண்ணிய ஸ்தலமாக வாழ்ந்து வந்தவர் நம்முடைய அருமை அம்மா பார்வதி அவர்கள். இங்க வாடா எனக்கு தெரியும் பார்வதி அம்மா. அவங்க வீட்டுக்காரர் எனக்கு தெரியாது. ஆனாலும் பார்வதி புண்ணியவதி. அந்த புண்ணியவதி இந்த மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் தெய்வலோகம் தெய்வத்தோட சேர்ந்துருச்சு. எவ்வளவு திமிர் இருந்தாலும் எவ்வளவு வயசு வாலிப இருந்தாலும் நம்மளும் ஒரு நாளைக்கு வயசாகி தரங்கட்டு போய் நம்மளும் சாவு போறோம் தான். ஒரு நாளைக்கு உண்டு சாமி. மனிதனாய் பிறந்தவனுக்கு பிறப்பு உண்டுன்னா இறப்பு உண்டு. ஒரு நாள் உண்டு. ஆமாங்க. இந்த புண்ணியவதி இந்த மண்ணுலோகத்தை விட்டு தெய்வலோகம் முத்தி மோட்ச சேர்ந்துருச்சு. இவங்க பாட்டியை பத்தி எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட புண்ணியவதி எப்பேற்பட்ட புண்ணியவதி எப்பேற்பட்டவர் அம்மாவா பேரு சொல்லி போன் கொடுத்தாய். அதிக ஆசையம். ஆமா சாமி. பெத்த பிள்ளைய விட பேர பிள்ளை தான் அதிகம். பேர பிள்ளை மேல அதிக ஆசையம். ஆமா. அப்பேர்பட்ட இந்த புண்ணியவதி இல்லன்னா என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. தெரியாது. செத்தா தான் தெரியும் செட்டியார் நாத்தம்பாங்க. உயிர் உள்ள வரைக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு சோறு போட மாட்டான். ஆமா. செத்து போயிட்டு வாட்டி 1008 மேலத்தாளம் கச்சேரி வச்சு என்னத்துக்கு புண்ணியம்? அம்மா கெல்லிக்கல சாமி. உயிரோட கீழே ஒரு சோறு போட முடியாத
செத்தன்னைக்கு எதை வச்சு என்னத்துக்கு புண்ணியம்? எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த புண்ணியவதி சாப போற அன்னைக்கு கூட 10 ரூபாய் சம்பாரிச்சு தான் உழைப்புல வாழ்ந்த புண்ணியவதி. நம்ம பெத்த புள்ள போயிட்டாலும் நம்ம பேர பிள்ளைங்க ரெண்டும் சீரு சிறப்பா செல்வ செழிப்போட இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் இதான் செஞ்சது. எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட புண்ணியவதி இந்த தெய்வலோகத்தை விட்டு இந்த மண்ணுலோகத்தை விட்டு விண்ணுலோகம் சென்று விட்டது. அதனுடைய பெற்ற பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட்டம் குடையாம கொண்டை பூவாடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி அவங்க கும்பிடக்கூடிய அந்த பெரியநாயகி பெரியாண்டிச்சம்மனுடைய அருளால அவருடைய குடும்பம் நீடூடி காலம் வருது.